ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு எங்கே தெரியுமா இருக்கோம்? ராஜஸ்தானில் ஜெய்சல்மீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தனோட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். தனோட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரில் இருக்குது. அந்த தனோட் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானோட பார்டர் வருது. நம்ம வந்து எவ்வளவோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பார்டர்களோட வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா அங்கே பார்டர் மட்டும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நிறைய அந்த சுற்றி உள்ள கிராமத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே கூட ஒரு கோவில் இருக்குது, அதாவது தனோட் மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. தனோட் மாதா மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் எவ்வளவோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வீடியோலாம் போட்டிருக்கோம். இங்கே ராஜஸ்தானில் எலிகளோட கோவிலை பார்த்தோம், குஜராத்தில் கிருஷ்ணர் கோவிலை பார்த்தோம், ஹிமாச்சல் பிரதேசில் அதாவது இடும்பி அந்த கோவில் பார்த்தோம்ல, ராட்சசியோட கோவில், அந்த கோவில்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ பார்க்க போகிற கோவில் அங்கே சாமி சிலை மட்டும் கிடையாது, மாறா பார்த்தீங்கன்னா வெடிக்காத வெடிகுண்டுகள்லாம் வச்சுருக்காங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்ததில்ல, அப்போ யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் நிறைய குண்டுகளை அந்த இந்தியா பார்டரில் வீசிட்டு போணுச்சு. ஸோ அந்த வெடிகுண்டுகள்லாம் எடுத்து வச்சு அங்கே அந்த கோவில் உள்ளே வச்சுருக்காங்க. அது இப்போதைக்கு வெடிக்காது. அந்த கோவிலுக்கு நான் உள்ளே போகும்போது அந்த வெடிகுண்டுகளெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ பஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பஸ் தான் நான் தனோட் போகிறது, அதாவது ராம்கட் வரையும் போகும். हाँ भैया, केरला के? हाँ केरला का। अभी मैं तनोट साइड जा रहा हूँ. ஸோ பஸ்ஸு நான் முன்னாடியே பேக்கெல்லாம் இங்கே கொண்டாந்து வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், என்னோடய 2 பேக் இங்கே இருக்குது. பஸ்ஸு எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. எப்படி எப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே டைமிங் பஸ்ஸில் கூட்டம் கூடுறத வச்சு தான் பஸ் எடுப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி கரெக்டான டைமிங்க்கு பஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ பஸ்ஸில் மோஸ்ட்லி பாருங்கள் கூட்டமே கிடையாது. ஸோ அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன், அண்ணே ஒரு 5 நிமிஷம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுற்றிலும் வீடுகள் கம்மியாக இருக்குது. அங்கங்கே ஒவ்வொரு வீடுகள் இருக்குது. ஆனால் பஸ்ஸில் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே அந்த மூட்டையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, இந்த பஸ்ஸில் தான் ஏற்றிட்டு வராங்க. அதாவது ரைஸு, இந்த மாதிரி காய்கறி எதாக இருந்தாலும் இது என்னன்னு நினைக்கிறேன், உரம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உரம் இந்த மாதிரி பஸ்ஸில் தான் வச்சு ஏற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக நம்ம பாலைவனத்தில் பார்த்தோம்ல, அது மாதிரி கிடையாமல் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் விவசாய நிலம்லாம் இருக்குது. நிறைய பேர் விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கேஸ், நம்ம ராம்கட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணேன் பஸ்ஸில். ஆனால் பஸ்ஸில் கூட்டமே கிடையாது, கொஞ்சோண்டு கூட்டம் தான். அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இவங்க நம்ம கூட பஸ்ஸில் வந்தாங்க. பாய் கே நாம? உத்தரன் குமார். விக்ரம் குமார். ஸோ எங்கடா வந்தீங்க அப்படின்னு கேட்டால், முடிவெட்ட வந்தோம் அப்படின்னாங்க. எவ்வளோ தூரத்தில்? சோனு அப்படிங்கிற இடத்துலேருந்து இங்கே வரையும் முடிவெட்ட வந்தாங்க. ஏன் உங்கள் ஊர்லலாம் முடிவெட்டுற கடை இல்லை அப்படின்னு கேட்டால், அங்கே முடிவெட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. बाल नहीं कटवा सकते उधर गांव में? नहीं गांव में नहीं होता है. अच्छा नहीं करते. ஸோ அங்கேருந்து ஒரு 30 ரூபா பஸ் சார்ஜ், 30 ரூபா கொடுத்து இங்கே ஊருக்கு வர்றாங்க. இங்கேருந்து முடி வெட்டிட்டு திருப்பி அங்கே 30 ரூபா கொடுத்து போனோம். यहाँ போய் முடி வெட்டுறதுக்கான காஸ்ட் 60 ரூபா ப்ளஸ் 30 மேக்ஸிமம் 90 ரூபா 100 ரூபா வருது காசு. चलो मैं उधर जा रहा हूँ तनोट. ठीक, ओके. वीडियो में आ गया अभी? ओके ब्रदर्स, बाय बाय. ஓகே சரி. இங்கே பஸ் அடிக்கடி கிடைக்காது நம்ம தனோட் போகிறதுக்கு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது வாகனம் வந்துச்சுன்னா லிஃப்ட் கேட்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த வாகனத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் லிஃப்ட் கேட்டு வந்தேன். இன்னும் ஒரு 32 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர்கிட்ட லிஃப்ட் கேட்டு அங்கே போகணும் தனோத் போகிறதுக்கு. இதுதான் தனோத் போகிறதுக்கான ரோடு. இது ஒரு ஹைவே. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோல் இருக்குது. அதனால் வர்ற வாகனங்கள் இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அதனால தான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா பஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஆகும். அவ்வளோ டயத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இங்கே நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ இதை கவனிச்சிங்களா? அங்கே போட்டிருக்கு பாருங்கள், தனோட் 40 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. லோங்கேவாலா வார் மெமோரியல் 79 கிலோமீட்ரு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே தனோட் போயிட்டு தனோட்லேருந்து அங்கே வார் மெமோரியல் போகிறதுக்கான வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லோங்கேவாலா போகிறதுக்கு கண்டிப்பாக நான் இங்கேயும் ட்ரை பண்ணுவேன். தனோட் போனது மட்டும் இல்லாமல் இந்த லோங்கேவாலாவும் கண்டிப்பாக போவேன். ஏன்னா அங்கேருந்து வரும் 39 கிலோமீட்டர் தானே.
ஆனால் லிஃப்ட் கேட்கறதுக்காண்டி ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கேங்க. யாருமே வந்து லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இது பார்டர் ரோடு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து நமக்கு வந்து லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க லிஃப்ட் கொடுக்குறதுக்கு. ஆனால் ஆர்மிக்கான வாகனம்லாம் நிறைய போயிட்டுருக்கு, அதில் நம்ம லிஃப்ட் கேட்க முடியாதுல்ல. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லிஃப்ட் கேட்காதீங்க, லிஃப்ட் கேட்டிங்க அப்படின்னா பாதி தூரத்தில் இறக்கி விடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தன்னோட்டு வரையும் எப்படி போவீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் பஸ் வந்தாலும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி பஸ் வந்துச்சுன்னா பஸ்ஸில் ஏறி நேராக வந்து தன்னோட் போயிட வேண்டியதான். அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, ஏன்னா பாதி தூரத்தில் இறக்கி விட்டாங்க அப்படின்னா இருட்டாயிரும், மறுபடியும் தன்னோட்டு வரையும் எப்படி போகிறது, லிஃப்ட் கிடைக்காது. ஸோ கேஸ் பஸ் வந்துருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணேன். ஆனால் பஸ்ஸில் மேக்ஸிமம் சரியான கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். तनोट तक जाना है. आइए प्लीज. ओके जहाँ है कर लेंगे. अंदर घुसो. हेलो कैमरा लगी पैदल आ रहे आप. हाँ तो गैस बस्सिल வந்து ஏறியாச்சு. सो இது வந்து बसोட लास्ट बस. बोलिए आप, ये लास्ट बस है ना? लास्ट बस है, तनोट की बॉर्डर के लिए जा रहे हैं. हाँ इसके बाद कोई बस नहीं है. हाँ इसके बाद कोई बस नहीं है. मतलब அதோட மீனிங் என்ன தெரியுமா, இதுக்கு அப்புறம் பஸ் இல்லை அப்படிங்கறாங்க. ஸோ கல் நாளைக்கு இருக்குல்ல பஸ்ஸு. ஸோ நாளைக்கு இருக்கு இந்த பஸ், போயிட்டு அங்கே வெயிட் பண்ணோம், நாளைக்கு காலைல திரும்ப வரும். நல்லா இருக்கா? தமிழ்நாடு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க என்ன வந்து அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. போன தடவை நீங்கள் வந்தீங்க அப்படின்னு தானே அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. वो आपका बोल रहे हैं? शॉपकीपर. मैं बोल रहा हूँ कि आप पहचान लिया मुझे ऐसा करके? पहचान लिया. पहचान तो एक बार आता है बंदा हमारा. इधर से घुमाओ. नहीं उधर नहीं घुमा सकते. नहीं घुमाओ, पूरा पूरा सवारी घुमाओ. डोंट वरी. हो गया. डोंट वरी. हो गया. नो प्रॉब्लम. सब हो गया. एवरीथिंग ओके. बना रहे यूट्यूबर. ஸோ இங்கே வந்து டிக்கெட்லாம் வந்து எப்படி தெரியுமா, காசு மட்டும் வாங்கிக்குவாங்க, டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ராஜஸ்தானில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரியும். இல்லை சார் வந்துடுங்க சார். இல்லை அங்கிட்ட அப்படியே आप चलिए, हम बोलो, हमें बोलो, भाषा बोलो, भाषा बोलो, दे बोलो भाषा. मदन सिंह कनेक्टर है. भाषा बोलो, वहाँ की भाषा बोलो. लास्ट बस है. अच्छा हाँ त्रिमा जानी. हाँ 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 एक मिनट मैं भी उतर जाता हूँ. आ रहा हूँ तो नहीं मैं जल्दी तो बजा तो ओके भैया ओके. हाँ हेलो. ठीक, एक मिनट इसको सीधा रख कर देते हैं. हाँ अरे की दो. பஸ்லேருந்து அதாவது லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மூட்டைன்னு பாருங்கள். ஒரு மூட்டை இறக்கிருக்காங்களா, அங்கெல்லாம் 2-3 மூட்டை இருக்குது, ப்ளஸ் வந்து கீழே இருக்குது. रनव है. हाँ सेम डेजर्ट व्यू पॉइंट है. हाँ बॉर्डर एरिया, लास्ट बॉर्डर एरिया है. ओके 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 लास्ट बॉर्डर एरिया. ये रनव व्यू पॉइंट है. देखो बहुत अच्छा है. वेरी बेस्ट, वेरी गुड. और ऑल ओवर पर्यटक इधर आते हैं. ஸோ அங்கெல்லாம் ஒட்டகம்லாம் நிற்கி பாருங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கான ட்ராவல் தான். நான் வந்து எங்கள் டிரைவர்லாம் உட்காந்துருப்பார்ல, அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். டிரைவர் பாருங்கள் அங்கே உட்காந்துருக்காரு. எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாம் மூஞ்சி வந்து மூடியிருப்பாங்கன்னு சொன்னால, நம்ம வந்து இவங்களை வீடியோ எடுக்கிறது தப்பு, ஆனால் பார்த்தாங்க அப்படின்னா அதாவது சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து வீடியோ எடுக்கிறேன். பஸ்ஸுலேருந்து இறங்கியாச்சு. இதுதான் நம்ம வந்து லாஸ்ட்டு பஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு ஸ்டாப் இது தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து போக முடியாது, இந்த கோவில் வரையும் தான் போகலாம். இதுதான் வந்து தனோட் மந்திர். நான் சொன்னால அந்த வெடிகுண்டு வந்து பாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாம் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த வெடிக்காத வெடிகுண்டுகள் வந்து இந்த கோவிலில் தான் இருக்குது. சரி தனோத் வந்தாச்சு. எங்கே ஸ்டே பண்ணுறது? மணியும் கிட்டத்தட்ட 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் வந்து சூரியன் இருக்குது பாருங்கள். எதனால் அப்படின்னா இங்கே கொஞ்சம் வந்து லேட்டாக தான் வந்து இருட்டாகும். ஸோ எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னா அங்கே தரம்சாலா இருக்குது, அங்கே போய் ஸ்டே பண்ணலாம். கொஞ்சம் அப்படியே நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே பர்மிஷன் கேட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து பாலைவனம் மாதிரி இருக்குல்ல, பக்கத்தில் லைட்டாக டெசர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு கூட நீங்கள் வந்து டென்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டே பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து இங்கே வந்து ஹோட்டல் இருக்குது பக்கத்தில், அங்கே வேணால் இருக்கலாம். இப்போ வாங்க அப்படியே அங்கே போவோம். ஸோ இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தரம்சாலா.
ஸோ கைஸ் நம்ம வந்து அந்த தரம்சாலாவில் வந்து ரூம் பார்த்தாச்சு. இன்றைக்கி நைட் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு போயிடுவேன். ரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupeesல இருக்குது. அப்புறம் வந்து 300லேயும் இருக்குது. 300ல் கொஞ்சம் நார்மலாக இருக்கும், அதாவது சாதாரண ரூமாக இருக்கும். 1000ல் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச்சு பாத்ரூமு, ரெஸ்ட் ரூமு எல்லாமே வந்து அட்டாச்சாக இருக்கும். ஸோ நீங்கள் வர்றவங்க இங்கே வந்து பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நான் வந்து வீடியோ இதோட வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நாளை காலையில் கோவிலுக்கு போகல, அதெல்லாம் அங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நேராக வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து தனோட் மாதா கோவில், அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரில் இருக்குல்ல, அது இந்த கோவில் தான். இங்கேருந்து தான் பாகிஸ்தான் வெறும் ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோவிலில் தான் பாகிஸ்தானில் வந்து, அதாவது 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்ததில்ல, அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுற்றி நிறைய வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து பாம்பு வந்து வீசினுச்சு. அந்த ஒரு பாம்பு கூட இந்த கோவிலை வந்து சேதப்படுத்தலையாம். ப்ளஸ் இங்கே வீசின பாம்பு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கவே இல்லையா. அதனால தான் இந்த கோவில் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெடிக்காத பாம்பை வந்து கோவில் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே, அதாவது இந்த கோவிலில் கோவில் சிலை மட்டும் இல்லை, வெடிக்காத பாம்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வந்து உள்ளே நான் தனோட் மந்திர் கோவிலுக்கு உள்ளே வந்திருக்கேன். இது ஃபுல்லாக வந்து பிஎஸ்எஃப் ஆஃபீஸரோட அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிக்காரங்க தான் இருப்பாங்க. உள்ளே நான் கோவில் உள்ளே நான் போகிறேன் பாருங்கள். இந்த கோவில் ஜெய்சல்மீர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஆனால் அந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கரெக்டாக பஸ்ஸு வந்து கொஞ்சம் அடிக்கடி இருக்காது, அது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து உள்ள கோவில். இங்கே நிறைய பேர் வந்து பாருங்கள் ஆர்மிக்காரங்க தான் இருப்பாங்க. இப்போ நான் அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அது எதனால் அப்படின்னா, நான் அந்த வீடியோ எடுக்கும்போது பேக்ரவுண்டில் பக்தி சாங் ஓடிட்டு இருந்தது, அதை என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஓவராலாக வந்து அப்படி மியூட்டில் போட்டு இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மைக் வந்து வெறும் 120 ரூபா மைக்கு. அந்த 120 ரூபா மைக்கில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால அந்த சவுண்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் இந்த கோவிலுக்குள்ளே வந்த உடனே என்னை நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இங்கே நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோ வேணும்னா எடுத்துக்கங்க, ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ண சொன்னாங்க. ப்ளஸ் இந்த கோவிலுக்கு நிறைய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, அரசியல் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நான் சொன்னல ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, ஒரு 6-7 வெடிகுண்டுகள் இருக்குது, வெடிக்காத வெடிகுண்டுகள். அதெல்லாம் நான் வந்து காட்டுறேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா 6 மணியை போல் இந்த கோவிலில் தரிசனம்லாம் நடக்கும். இப்போ வாங்க அந்த வெடிக்காத வெடிகுண்டுகளை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து வெடிக்காத வெடிகுண்டுகள். அதாவது பாகிஸ்தான் ஆர்மி 1971 யுத்தம் நடக்கும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்தது. அப்போ இந்த வெடிகுண்டுகளை தான் எடுத்து வீசினாங்க. ஸோ இந்த வெடிகுண்டுகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வச்சுருக்காங்கல்ல, இது எதுவுமே வெடிக்காத வெடிகுண்டுகள். பாகிஸ்தான் வீசினப்போ இந்த கோவிலை சுற்றி, இந்த தனோத் கோவிலை சுற்றி ஒரு 200 மீட்ரு, 300 மீட்ரு, 500 மீட்ரு, 1 கிலோமீட்ரு இந்த மாதிரியான டிஸ்டன்ஸில் வந்து இந்த வெடிகுண்டுகள்லாம் விழுந்துச்சான். ஆனால் இது எதுவுமே வந்து வெடிக்கவும் இல்லையா, இந்த கோவிலையும் சேதப்படுத்தவே இல்லையா. அதனால இந்த வெடிகுண்டுகள்லாம் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோவில் உள்ள வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல, இது வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து பாகிஸ்தானை வந்து தாக்குனப்ப அவங்க இடத்த சேதப்படுத்தினப்ப எடுத்த ஃபோட்டோ இது. இந்த இருக்கிற ஃபோட்டோலாம் இங்கே வந்து நிறைய இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. எதையுமே நம்ம வந்து ஒரு கிட்ட போய் பார்க்க முடியாது, நம்ம வந்து லாங்கில் நின்று தான் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கலரை பாருங்களேன், எல்லாமே வந்து பாகிஸ்தானில் உள்ள அந்த வெடிக்காத வெடிகுண்டுகள். கலரை பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கே பாருங்கள், இது மட்டும் இல்லாமல் அங்கே வச்சுருக்காங்களா, அங்கேயும் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள், நிறைய இடத்துல இருக்குது. இந்த மொத்த கோவிலுமே இப்போ வந்து பிஎஸ்எஃப் ஆஃபீஸரோட கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் இந்த ரோப் இருக்குல்ல, இந்த ரோப்புக்கும் முன்னாடி நின்று வெளியில் நின்று தான் எடுக்கலாம். கிட்ட போய் பார்க்கவும் முடியாது, டச் பண்ணவும் முடியாது. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க விடுவாங்க, ஆனால் வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் சின்ன சின்ன கிளிப்பாக வேணால் எடுத்துக்கலாம். கோவிலை சுற்றி அப்படியே ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய துணியெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த பக்தர்கள்லாம் ஏதாவது வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி துணி வந்து நிறைய கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற துணி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சமா 2 லட்சம் துணிகள்கிட்ட மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வரையும் துணி கட்டியிருக்காங்க. இங்கே மேலே எல்லா சைடும் பாருங்கள், துணி கட்டாத இடமே கிடையாது. அப்படியே இந்த சைடு போய் காட்டுறேன் பாருங்கள், இன்னும் போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, வா, இங்கேயும் உள்ளே போயிட்டே இருக்கு.
எல்லா பக்தர்களும் வர்றப்ப இது மாதிரி விற்றுட்ருக்காங்க. ஆனால் உள்ள வர்றப்ப நீங்கள் வந்து பாலித்தீன் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. பாலித்தீன் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 1000 rupees வந்து ஃபைன் உங்களுக்கு. அதனால் சும்மா அந்த கவர் மாதிரி ஒன்று போட்டு அது மாதிரி தான் கொடுக்குறாங்க. பேப்பர் கவர் இருக்குல்ல, அதுதான். ஃபுல்லாகவே வந்து பிஎஸ்எஃப் ஆஃபீஸரோட கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே இருக்கிற பூஜாரி கூட பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஹேர் கட்டெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் இந்த லைன் பார்க்குறீங்கல்ல, இங்கே பார்த்தீங்களா 1 lakh அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி துணி. கோவிலை சுற்றிலும் ஒரே பாலைவனமாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தால் ஒரு அமைதியாக இருக்குது. இங்கேருந்து வெறும் 10-12 கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தானோட பார்டர் வருது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்லாம் இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் கிடையாது. நான் கூட பெரிய பேக்கெல்லாம் இருக்குல்ல, அங்கே பிஎஸ்எஃப் ஆஃபீஸரோட அந்த கேம்பில் வந்து நான் வச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு திருட்டு பயம் கிடையாது, எந்த ஒரு பயமும் கிடையாது. நீங்கள் இங்கே வந்து கோவிலுக்கு வரணும் அப்படின்னா ஜெய்சல்மீர்லேருந்து வெறும் 120 கிலோமீட்டர் தூரம் தான். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே யாராவது ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க. அப்படியே இங்கேருந்து பார்டர் பார்க்க போகணும் அப்படின்னா பார்டருக்கு பார்க்க போகிறதுக்கு ஒரு 609 ரூபா, அதாவது ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஜீப்பு வரும். அந்த ஜீப்புக்கு ஒரு 1200 ரூபா. ஒரு 4 பேர் 5 பேராக வந்திருந்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு ஆளுக்கு 200 அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் நீட்டாக வந்து ஒரு அரை மணி நேரத்தில் பார்டர் கழிச்சிட்டு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு பார்டரை பார்த்துட்டு திரும்பி நீங்கள் இங்கே வந்துடலாம். ஸோ கைஸ், இங்கே நம்மளால் அதிகம் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டரான பகுதி இல்லை அது. அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.